Trick number 43. Energy corresponding to transition between energy levels. பொது பாருங்க நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமோட எனர்ஜி லெவல் டயக்ராம் பார்க்குறோம். ஹைட்ரஜன் ஆட்டமோட கிரவுண்ட் லெவல் எவ்வளவுனா -13.6 எலக்ட்ரான் வோல்ட், அடுத்து -3.4 -1.51 இதெல்லாம் வருது. இப்போ ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு டிரான்சிட் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி எமிட் ஆகும், வெளியில வரக்கூடிய போட்டானோட எனர்ஜி லெவல் என்ன இருக்குங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து பாருங்க n=2 ல இருந்து n=1க்கு ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு வெளியில வரக்கூடிய போட்டானோட எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னா -13.6 -3.4 போட்டா என்ன வரும், -13.6 + 3.4 மாதிரி வரும். அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு, 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது வரும் இந்த ரெண்டு லெவலுக்கு நடுவில். அதே மாதிரி n=3 to 1 வந்துச்சுன்னா 12.09 எலக்ட்ரான் வோல்ட். அதே மாதிரி n=3 ல இருந்து 2க்கு வந்துச்சுன்னா 1.89 எலக்ட்ரான் வோல்ட். அதே மாதிரி n=4 ல இருந்து n=2க்கு வரும்போது 2.5 எலக்ட்ரான் வோல்ட். இந்த வேல்யூஸ்லாம் எந்தெந்த வேல்யூஸ் வருதுங்கிறத நீங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டீங்கன்னா நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா எந்த டிரான்சிஷன் பாசிபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப எந்தெந்த டிரான்சிஷன்லாம் பாசிபிள்ங்கிறத போட்டுட்டு ஒரு 4 டிரான்சிஷன் கொடுத்துறாங்க. இப்போ 4 டிரான்சிஷன்ல 3 டிரான்சிஷன் இந்த மாதிரியான வேல்யூஸ் இருக்கும், ஒரு டிரான்சிஷன் இந்த டிரான்சிஷன்ல வராத மாதிரியான ஒரு வேல்யூவா இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிராக்டிஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 43ங்கிறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க.